இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு லேப்டாப் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான என்னென்னு பார்த்துருவோம், என்னென்ன தேவை அப்படின்றத. இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம மானிட்டரில் வர இந்த டிஸ்பிளே வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து அதோட பேஸ் இது கீபோர்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம். இது ரெண்டும் இமேஜஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் அதே சைஸ் அட்டையை வந்து இதில் கட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி 2 தர்மோகோல் பேஸுக்கு இந்த சைஸ்க்கு கரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அந்த எம்போஸ்டாக மேலே காமிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து அதில் லைட்டு ஒன்று செட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான லைட்டு, பேட்ரி, சுவிட்சு, அதுக்கடுத்து நாபு எல்லாம் தேவைப்படும். இது OHP ஷீட்டு, இந்த ட்ரான்ஸ்பரண்டிங்காக அந்த இதில் டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக OHP ஷீட்டு ஒன்று வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி ஒரு டிஸ்பிளேக்காக இந்த கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிஸ்பிளேயில் இதில் வச்சு கட் வைக்கிறதுக்காக டிஸ்பிளே வைக்கிறதுக்காக இதை ஒரு 3 சென்டிமீட்டர் இங்கே 1.5 வச்சு பார்டர் பண்ணி கட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இது பேஸில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணி இதை லாக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை லாக் பண்ணிட்டோம்னா இதனுடைய இது முடிஞ்சிடுச்சு. அதை வச்சு அதுக்கடுத்து அதை லாக் பண்ண வேண்டியதான். லாக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம இந்த வேஸ்ட் சட்டையில் தான் வச்சு ரெடி பண்ணிருக்கோம். இதை எப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துருவோம். இப்போ இதை எப்படி செட் பண்ணுறதுன்றதை 1 by 1 பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த அட்டையை இந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணிவிட்டு இதை மானிட்டரோட கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரேம் ஆக்கியாச்சு. இதில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்தமாதிரி பிளாக் கலர் டேப் போட்டு இதில் ஒட்ட போகிறோம். அதுக்கடுத்து இது OHP ஷீட்டை வச்சு இது மேலே வச்சு ஒட்ட போகிறோம். அதில் OHP ஷீட்டை பின் சைடில் வச்சு ஒட்டிட்டோம்னா கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியும். அது லேசாக அந்த ஃபெவிகாலோ இல்லை லேசாக ஃபெவிகால் வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டு இதை ஃப்ரேம் மேலே இந்த டேப் போட்டு ஒட்ட வேண்டியதான். அதில் அது கரெக்டாக அதை மார்க் பண்ணி இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம அடுத்த இந்த சைடை ஒட்ட போகிறோம். இந்த சைடை ஒட்டிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, அந்த OHP ஷீட்டை ஒட்ட போகிறோம்.
டர்ன். நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் பேனல் ரெடி பண்ணியாச்சு. இந்த இதை ரெடி பண்ணிட்டோம். இன்சைடில் ஒட்டுற மாதிரி டேப் போட்டு ஒட்டுற மாதிரி. அதுக்கடுத்தது இது வந்து கீபோர்டு செக்ஷன். அது கீபோர்டில் வேணால் நம்ம ரெடி பண்ணி சரி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் இப்போ நம்ம டேப் போட்டு ஒட்ட வேண்டியதான். அதில் இப்போ இந்த டேப் போட்டு இதில் மார்க் பண்ணி இதில் ஒட்டிக்கிட்டு வந்துட வேண்டும். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தர்மோக்கோலை கட் பண்ணிட்டு இதில் பல்பு செட் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஒயர் கொண்டு வந்து இதில் கம்பி போட்டு எடுத்து வந்தாச்சு. இந்த இதை வந்து மேலே இதில் ஒட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதில் வச்சாச்சு. இந்த இதில் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, டேப் போட்ட போகிறோம் சைடில். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் பேனலாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பேனலில் இதை வச்சு நம்ம டேப் போட்ட போகிறோம். அதுக்கு அடுத்தது அதுக்கு பேக் சைடில் இது ஒட்டுறதுக்கு ஒட்டிட்டு டேப் ஒட்டி லேப்டாப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம இதேமாரி டேப் போட்டு ஒரு லெவல் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதான். இதை ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் டேப் ஒன்று ஒட்டிக்கணும். அதில் இதை மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி டேப் போட்டு ஒட்டிடுவாங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேப் போட்டு பிளாக் டேப் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் ஷீட் பிளாக் டேப் ஒட்டியாச்சு. கார்னர் எல்லாத்துலேயும் 4 சைடும் இந்த சைட் கவர் பண்ணுற மாதிரி எடுத்து இது நம்ம கீபோர்டாகவும் இதை வந்து மானிட்டரோட மேல் பகுதியாகவும் இது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேப் ஒட்டி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஒயரை நம்ம இந்த லைட்டுக்கு உண்டான ஒயரை நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ ரெண்டையும் இப்படி வச்சு டிஸ்பிளேயில் இப்படி வர மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டையும் இப்படி வச்சு டேப் ஒட்ட போகிறோம். இதில் டேப் ஓட்டிட்டோம்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் இப்போ இதை ஒட்டியாச்சு. இதில் ஒட்டிட்டு நம்ம இப்போ இந்த ஒயரில் வந்து இதுமாதிரி கனெக்டரை கனெக்ட் பண்ணி சுவிட்சு கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்சு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை என்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லைட் எரிய வச்சு பார்க்க போகிறோம். அதில் சுவிட்சில் 2 இருக்கும். இந்த நாபில் 10 சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியதான். அதில் ப்ளஸ்ஸை வந்து டைரெக்டாக பற்ற வச்சிடணும் சுவிட்சில். இதுலேருந்து அங்கேருந்து வர ப்ளஸ்ஸை வந்து இதில் பற்ற வச்சிட வேண்டியதான். லைட்லேருந்து வர ப்ளஸ்ஸை வந்து இதில் பற்ற வச்சிட வேண்டியதான்.
மைனஸ் வந்து இதில் டைரெக்டாக இந்த ஒயரோட லைட் ஒயரோட சேர்த்து அதில் சால்ட்ரிங் பண்ண வேண்டியது. நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இதில் வச்சு ஒட்டிட்டு இதில் செட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பேட்டரியை போட்டு செக் பண்ணிவிடுவோம். பேட்டரியை போட்டாச்சு. இப்போ என்ட்ரில் லைட் கொடுத்தோம்னா லைட் எரியுது. இப்போ லேப்டாப்போடைய ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம லேப்டாப்பை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ மடித்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் எரியும் மானிட்டரில். இது பேட்ரி போட்டாச்சு. இது சுவிட்சு மைக்ரோ சுவிட்ச் வச்சுருக்கோம். இது கீபோர்டு. இது மேலே பேனல் போர்டு மேலே உள்ளது வந்து மானிட்டர் போர்டு. மானிட்டர் டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா மானிட்டரில் லைட் எரியிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் மாடலாக லேப்டாப்போடைய ஒர்க்கிங் மாடல் இது. லேப்டாப் எப்படி மடித்து இப்படி எடுத்துகிட்டு போகலாமோ அதுமாரி நம்ம கம்பேக்டாக பண்ணிருக்கோம். அதை பேட்ரி போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இதை இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணிருக்கோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறையா புதுசாக வரணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஷாப்பிங் பண்ணிங்கன்னா கூடவே மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணித்தரோம். இதில் பசங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி செஞ்சுக்கினாலும் செஞ்சுக்கலாம். அதில் ஓகே, பாய்.